ஐயா நான் பாஸ் ஆயிட்டேயா. காலேஜுக்கெல்லாம் அப்ளிகேஷன் வாங்கி போடப்பா. ஐயா மன்னிக்கணும், உங்க பண்ணையிலே எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்கய்யா. ஏன் மேல படிக்கணுன்ற ஆசை இல்லையா? மேல படிக்கணும்னு ஆசைதான். இந்த அனாதையை இவ்வளவு தூரம் படிக்க வச்சு உதவி செஞ்சதே பெரிய விஷயம். இதுக்கு மேலே உங்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்க விரும்பல, அதான். அப்படிங்களா தம்பி? பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க. மேற்கொண்டு படிக்கிறதுக்கு ஆக வேண்டிய வேலையை பாரு போ. சரிங்க ஐயா. ஐயா, குப்பத்தில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க ஐயா. இதோ வரேன். வாங்க வாஜாரையா, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. என்ன விஷயம் வந்திருக்கீங்க? வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம குப்பத்து கோயில் திருவிழா வருதுங்க, அத ஐயாட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். அப்படிங்களா? ஆமாங்க. கொஞ்சம் இருங்க. என்னம்மா ஜெயா, சௌக்கியமா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் சார். ஐயா மாதிரியே அவர் பொண்ணும். அம்மா ஜெயா, உன் கையால அந்த 10,000 அவங்க கிட்ட கொடுமா. சரிப்பா. ராமசாமி ஐயா, திருவிழாவுக்கு வேண்டிய சாமான் எல்லாம் கோயில இறக்கிட்டு வா. சரிங்க ஐயா. ஐயா, இந்த திருவிழாவை நீங்க தான் முன்னிருந்து நடத்தி வைக்கணும். இந்த திருவிழாவுக்கு நீங்க தான் தலைமை வைக்கணும். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பூஜையே ஆரம்பிப்போம். அவசியம் வந்துடுறேங்க. கோலவையிட்டு பம்பன் உடுக்கத்தட்டு பண்ணாரி அம்மனுக்கு பெற்றதாய் போல பூமியின் மேல மக்களுக்கு காவல் இந்த முத்து மாறிதான். அவ நமக்கு அருள ஒழியுறவ பொருள வழங்குறவ ஆயிரம் கண்ணம்மனவதா. அம்மனே நேரில் வந்தா ஐயாவு ஐயா போல நம்ம ஊர் வாசல தேடி சிங்கப்பூர் கப்பலில ஏழனான் ஏன் படிப்பு நீங்கள் இங்கு போட்ட பிச்சை நன்றிதான் நான் உரைக்க ஏற்றதொரு வார்த்தை இல்லை. ஏழ சனங்க நாங்க வணங்க வாழணும் நீங்க 100 ஆண்டு. பாடு பம்ப பண்ணாதி அம்மனுக்கு தான்
புலவைக்கு பம்ப உடுக்கத்தட்டு பண்ணாரி அம்மனுக்கு தான் அவன் நமக்கு அருள மொழியிரவ பொருள வழங்குறவ ஆயிரம் கண்ணம்மன் அவனா பெத்ததாய் போல பூமியின் மேல மக்களுக்கு காவல் இந்த முத்து மாறிதான் புலவைக்கு பம்ப உடுக்கத்தட்டு பண்ணாரி அம்மனுக்கு தான் அவன் நமக்கு அருள மொழியிரவ பொருள வழங்குறவ ஆயிரம் கண்ணம்மன் அவனா. என்னண்ணா கையில காசு இல்ல ஆண்டாளம்மா வீட்டு பக்கம் ஏதாவது போனீங்களா? ஒண்ணும் இல்லையாப்பா. நல்ல அம்சமா ஒரு ஃபிகர் மாட்டுச்சுன்னா கை நிறைய காசு கிடைக்கும். எதுவும் மாட்ட மாட்டேங்குதே. முக்கனூர் கிராமம் போனோம், வரீங்களா? ஏறி உட்காருமா. எவ்வளவு கேக்குறீங்க? வழக்கமா 25 ரூபா வாங்குறது. ராத்திரி நேரம் பாரு, ஏதாவது போட்டு கொடு. ஏன் இங்க நிறுத்திட்டீங்க? பெட்ரோல் இல்ல. வாயம் முடிக்கிட்டு இறங்கி வாடி. ஓடு. என்ன திமிரு? ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, என் பொண்ணை காணையா காணையா. யோ ஏயா இந்த நேரத்துல வந்து ஒப்பாரி வைக்கிற? பட்டணத்துல இருந்து வந்த என் பொண்ணை காணையா. பஸ்ல வந்து இறங்கி இருக்கா. இன்னும் வீடு வந்து சேரலையா, வீடு வந்து சேரல. யோ அதுக்கு நான் என்னையா பண்றது? பஸ்ல வந்த பொண்ணு காணோம்னா பஸ் கண்டக்டர் டிரைவரைய பிடிச்சு கேளு, இல்ல காணாம போனவன் பொண்ணை தேடி பிடிச்சு கேளு. என்ன கேட்டா? ஐயா நீங்களே இப்படி சொன்னா எங்க குறைய யார்ட்டையா போய் சொல்றது? யோ உன் பொண்ணு ஊர்ல இருந்து வர விஷயம் தெரியும் இல்லையா? முன்னாடியே வந்து அழைச்சிட்டு போக வேண்டியதானே? அதை விட உனக்கு என்னையா வேலை? என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைங்கய்யா, அதனாலதான் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போக முடியாம போச்சு. வயசு பொண்ணு வேற, நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணையா. வயசு பொண்ணா? அப்ப நீ போலாம். காலையில உன் பொண்ணு வீடு வந்து சேர்ந்துரும். என்னையா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையா. பெருசு இந்த காலத்து பொண்ணுங்க கட்டில் சுகத்துக்காக காதல் கத்திரிக்கான்னு எவன் கூடயா சுத்திக்கிட்டு இருப்பாளுங்க. இந்நேரத்துல உன் பொண்ணு எந்த லாட்ஜிலயோ எவன் கூட இருக்காளோ யாருக்கு தெரியும்? நீ வேணா பாரு, வெடிஞ்ச உன் பொண்ணு வந்து அப்பா இப்பதான்ப்பா ஊர்ல இருந்து வந்தேன்னு சொல்ல போறா. நீயும் வாமா மகளேன்னு வாரி அணைச்சிக்க போற. இத போய் ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டீங்க. போங்கயா, போய் வேலையை பாருங்கயா. மனுஷன் நிம்மதியா இருக்க மாட்டீங்க. ஐயா நீங்க என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்கலாம் பரவாயில்ல, ஆனா அவளை கலங்கப்படுத்தி மட்டும் பேசாதீங்க. நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. பாரா இவங்க பிடிச்சு வெளியே தள்ளியா. நிறுத்தியா. சட்டத்தை காப்பதோட நீ இந்த லட்சத்தை இருந்தா நாடு எப்படி வரும்டோ? இந்த அக்கிரமத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? ஆட்டோ வள்ளுவர் நகர் போகணும். இல்லைங்க, இந்த ஆட்டோ வள்ளுவர் நகர் வராது, வேற ஆட்டோ பாருங்க. மிஸ்டர் மிஸ்டர் யார் அது? வள்ளுவர் நகர் போகணும். இல்லைங்க, இந்த ஆட்டோ வராது, வேற ஆட்டோ பாருங்க. ஸ்டாப் இட். ஏன் மேன் வராது? வராதுன்னு சொல்றேன்லம்மா, போக வேண்டியதானம்மா. ஏமா தொந்தரவு பண்ணிட்டு காலங்காத்தால? என்ன மேன் தொந்தரவு பண்றாங்க? பொதுமக்கள் கூப்பிடுற இடத்துக்கு ஆட்டோ வரணும்னு சட்டம் இருக்கு, தெரியுமா? வர முடியாதுன்னு சொல்றல, அத பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடு. சரி சரி, ஏறி உட்காருங்க. காலங்காத்தால சட்டம் அதுன்னு பேசிக்கிட்டு. என்ன பாண்டியன், நேத்து நைட் ஆண்டாளம்மா வீட்டுக்கு ஒண்ணு தள்ளிட்டு போன மாதிரி இருந்துச்சு. இப்போ ரைட்டமா? நடக்கட்டும் நடக்கட்டும். ஏய் வாய மூடிட்டு போடா. எதை எப்ப பேசுறது தெரியாது உனக்கு? ஆட்டோ அதோ போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போ. ஓஹோ, போலீஸுக்கு மாமூல் கட்ட வந்திருக்க கிராக்கியா? சே, தெரியாம போச்சே. சரி சரி, என்கிட்ட அட்ரஸ் கொடு. 4-5 கஸ்டமர்ஸ் இருக்காங்க, 1 by 1 அனுப்பிச்சு வைக்கிறேன். விடுமா, அட விடுமா சார், விடுமா. இவனை லாக்அப்ல வைங்க. நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன் புது டிஎஸ்பி திலகம்.